நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ரங்கீன் அப்படின்ற சீரீஸை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 மினிட்ஸ் டியூரேஷன் கிட்ட வருது. சரி, சீரீஸோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸோட ஹீரோ வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியை நடத்திட்டு வருவார். ஸோ ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸாக இருந்த காரணத்தினால இவருடைய மனைவி கூட பார்த்தீங்கன்னா இவர்னால வந்துட்டு அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் கூட ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போனதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகுலோ அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. ஜிகுலோ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது கால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீரீஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா தானுமே வந்துட்டு ஒரு ஜிகுலோவா மாறணும் அப்படின்னு கிளம்புறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல எந்தமான ஒரு பெண்களை இவர் மீட் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த சீரீஸோட ஸ்டோரியா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் அப்படின்றவங்க எதுக்காக இந்த மாதிரியான கால் பாய்ஸை ஹையர் பண்றாங்க அப்படின்ற அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்துட்டு நீட்டாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் நடிச்ச ஒரு கேரக்டருமே ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சீரீஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு பயங்கர ஆணாதிக்கம் இருக்கிற ஒரு நபரா இருப்பாரு. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள என்னமான ஒரு மாற்றம் வருது அப்படின்றத ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே இந்த சீரீஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ஒரு கட்டத்துல எதை நோக்கி தாண்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு ஏற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய நல்ல சீரீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.